ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு டிசில ஒரு சூப்பரான கதையை பார்க்க போறோம். பேட்மேன் எண்ட் கேம் அப்படின்னு சொல்லப்படுற பேட்மேனை போக்கஸா வச்சு நகரக்கூடிய இந்த கதையில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கோத்தம் சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ராயல் தியேட்டர். ஆக்சுவலா அந்த தியேட்டரை கட்டினது நம்ம ப்ரூஸ் வெயின் தான். அவருக்கு இந்த கலை இந்த மாதிரியான விஷயங்கள ஆர்வம் இருக்க மாட்டிருக்கு. ஸோ அந்த நகரம் வந்து பழைய நிலைமைக்கு மாறி ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த வகையில அது எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் மாறினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு அற்புதமான அழகான தியேட்டரை வந்து முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி வந்திருக்காரு. ஸோ அப்ப அந்த சமயத்துல எல்லாம் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலமா எதுவுமே நடக்கல. ஒரு மாதிரி காலியா அமைதியா தான் அந்த இடமே இருக்குது. அந்த தியேட்டரை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்திருக்காரு. அந்த தியேட்டர் கோத்தம்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய கலை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு துவக்கப்புள்ளியா இருக்கும், ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்படி நினைச்சு அதை கட்டியிருக்காரு. இவங்க போட்ட பட்ஜெட்டை விட அதிகமான பட்ஜெட், கிட்டத்தட்ட $3000 பட்ஜெட் அளவுக்கு நெருங்கி இருக்குது. அந்த அளவுக்கு காசு செலவு பண்ணி தான் அப்படி ஒரு பிரம்மாண்டமான தியேட்டரை வந்து அந்த அரங்கத்தை வந்து அவர் கட்டியிருக்காரு. சோ அதை கட்டும் பொழுது ஒரு ஆர்கிடெக்சர் அவர் இருப்பாரு. சோ அவருடைய பேர் வந்து வேடு. அவரு நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு நண்பர் தான். சோ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காராமா, இதை கட்டுறதுக்கு வந்து பணம் வந்து இவ்வளவு செலவா இருக்கு அப்படிங்கறத அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனா ப்ரூஸ் சொல்லியிருக்கா, அப்படி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இந்த அரங்கம் வந்து சூப்பரா வந்து இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து பாக்குறவங்களுக்கு இந்த தியேட்டர் வந்து கடவுளே இறங்கி வந்து காட்சி தர்ற மாதிரி, தரிசனம் தர்ற மாதிரி மக்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தையும் உணர்வையும் தரணும். அந்த அளவுக்கு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த தியேட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு செலவு வச்சு அந்த தியேட்டரை, அந்த அரங்கத்தை அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு புரியுது. அந்த கலை மேல அவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கறத அந்த இடத்துல அங்க சொல்றாங்க. சோ அடுத்து கோத்தம் சிட்டியை காட்டுறாங்க. அந்த கோத்தம் சிட்டியோடைய மிட் டவுன் இருக்குல்ல, மத்திய இடத்துல சில பிளாக்ஸ், பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ புகை மூட்டம் மாதிரி ஏதோ ஒரு கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஃபுல்லா வந்து பரவி இருக்குது. அந்த ஒரு மத்திய நகரத்தை மட்டும் அப்படியே சூழ்ந்து இருக்குது. என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம மக்கள் பீதியோடைய குழப்பத்துல வந்து எல்லாமே இருக்கிறாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன நிலவரம் அப்படிங்கிறது அந்த பிரஸ் மீடியா அவங்களா இருப்பாங்களா, அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு கேஸ் வந்து இப்படி பரவி இருக்கு. போலீஸ் இவங்க எல்லாருமே அதை கிளியரன்ஸ் பண்ணி மக்களை முடிஞ்ச வரைக்கும் சேவா வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு மக்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கேஸ் வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததோ அல்லது விஷத்தன்மை வாய்ந்தது மாதிரியே எதுவும் கிடையாது. எந்த ஒரு பாதிப்புமே மக்களுக்கு ஏற்படல. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த கேஸ், யாராவது ஏதாவது சூழ்ச்சி பண்ணாங்களா அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த குறிப்பிட்ட பகுதி அவங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு அந்த இடத்தையே தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்குது. யாராவது நினைக்கிறாங்களா என்ன ஏதுங்கிற மாதிரி அந்த ப்ரொசஸ் சேர்ந்தவங்க அங்க குழப்பத்துல அப்படியே அந்த செய்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நகரத்துக்குள்ள ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்க யாரோ ஒரு நபர் பெரிய ஒரு சூட் ஆஃப் ஆர்மர் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அங்க வந்துட்டு இருக்கு. அப்படி சோ அதுக்குள்ள இருக்கிறது நம்ம ப்ரூஸ் வெயின், பேட்மேன் தான். அப்படி ஒரு சூட்டை போட்டுட்டு அவர் என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரு கூடயோ தீவிரமா சண்டை போட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் தெரியுது. வெல்கம் டு கோத்தம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அடுத்து திடீர்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. சுத்தி அந்த இடமே நாசமாயி எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்குது. ஒரு போர்க்களத்துக்கு மத்தியில நம்ம பேட்மேனும் அவரு கூட இருந்த சில டீம்மேட்ஸ் அப்படியே சண்டை போட்டு இருக்காங்க. அங்க ஏதோ சில கிரியேச்சர்ஸ், மிருகங்கள், கடல் வாழ் மிருகங்கள் மாதிரி ஏதோ வித்தியாசமா இருக்குது. அதோடைய தலைப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு முளைப்பகுதியாட்ட செயல்படுது. சோ அந்த மிருகங்கள் எல்லாருக்குமே பேட்மேன் அவருடைய டீம்மேட்ஸ் அப்படியே தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பேட்மேன் சொல்ற அப்படி சோ அதுகளை எதுவும் குறிப்பார்த்து எதுவும் கொல்ல வேண்டாம், முக்கியமான விஷயத்தை தாக்க வேண்டாம், அதை வந்து செயலுக்கு தேவையான அந்த ரிச்சஸ் சென்ஸை உணரக்கூடிய அந்த விஷயங்களை மட்டுமே தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பொதுவாகவே பேட்மேன் என்ன செய்வாரு, துப்பாக்கி வந்து யூஸ் பண்ணுவேன்னா கையிலேயே ஏதாவது சண்டை போடணும் அப்படின்னு நினைப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பா. அப்படி இதேதான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் சொல்லும் பொழுது அந்த டீம்மேட் ஒருத்தி சொல்றா, ஏப்பா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு நேரத்துக்கு நம்மளால சமாளிக்க முடியும், நீ பாட்டுக்கு அவங்கள தாக்க கூடாது, வேற இடத்துல தான் தாக்கணும்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது மாட்டிக்கிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பேட்மேனியே ஒரு கிரியேச்சர் அப்படியே கிட்டத்தட்ட தாக்க வருது, க்ளோஸா வந்தது. அந்த சமயத்தெல்லாம் நான் ஆல்ஃபிரட் வந்து அப்படியே கூப்பிடுறாரு. அப்பதான் தெரியுது நம்ம பேட்மேன் அப்படியே எந்திரிக்கிறாரு. அவரு கெட்ட கனவோ என்னமோ அந்த நைட் மேட்சை வந்து கண்டிருக்காரு அப்படின்னு புரியுது. சோ அவர் ஏதோ கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்காரு. கையில எல்லாம் கட்டுப்பட்டு இருக்குது. இன்ஜெக்ஷன் வந்து செலுத்தி அப்போதைக்கு ஒரு மாதிரி மயக்க நிலையில இருந்திருக்காரு. அப்பதுக்கப்புறம் தான் எந்திரிச்சுக்காரு. எங்கேயாவது மிஷனுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருப்பாரு. அடிபட்டுக்கிட்டு திரும்பி வந்து இப்ப இப்படி படுத்து கடந்திருப்பாரு. அதனால கெட்ட கனவுகள் ஏதாவது வந்திருக்கும். சோ அப்பதான் ஒரு மாதிரி ரெக்கவர் ஆகி ஒரு மாதிரி நார்மலா இருக்காரு. அப்பதான் எழுந்து அங்க ஆல்ஃபிரட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்க இன்னொரு பெண் ஒருத்தி வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ பேரு ஜூலியா. சோ அந்த இடமே நம்ம பேட்மேனுடைய ஒரு பேஸ் தான். புது பேஸ் ஆட்டிருக்கு. அவருக்கு நிறைய பேசஸ் இருக்கு. அது மாதிரி இது ஒரு புதுசா ஒரு இடத்த வந்து உருவாக்கி இருக்காரு.
சிட்டியோடைய சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸை வந்து உருவாக்கி இருக்காரு. சோ அது அவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை போல இருக்கு. சிட்டியோட சென்டர்ல இருந்து இந்த நகரத்தை கண்காணிக்கிறது இன்னுமே சுலபமா இருக்கும். எதிரிகள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அதை ஈஸியா கண்டறிஞ்சு தாக்குறதுக்கு நமக்குமே வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேஸை வந்து சிட்டியோட சென்டர்ல வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது போக சிட்டியோட பல பகுதிகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா, அதுவும் ரகசியமா போனோம் அப்படின்னா அடியில டனல்ஸ் மாதிரியோ பங்கர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா சௌரியமா இருக்கும். சப்போஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணா அப்படின்னா அந்த டனல்ஸ் வழியா போறதுக்கு ட்ரெயின்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா, பேட் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவீங்களா அது அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையா நம்ம ஆல்ஃபிரடுமே கேட்க, அப்படியே ஜாலியா நம்ம பேட்மேனும் அந்த ஆல்ஃபிரடும் அங்கே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த ஜூலியா இருப்பால, அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப திடீர்னு ஜன்னல் வழியா நோட் பண்றான். அவன் எதையோ வந்து கவனிச்சிருக்கா, ஏதோ வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏ காய்ஸ் நீங்க அப்புறம் பேசிக்கிங்க, ஏதோ நம்மளை நோக்கி வருது பாருங்க அப்படிங்கிற அவர் சொல்லும் பொழுது திடீர்னு அந்த இடத்துல இருந்து டயனா வண்டர்மேன் வந்து நம்ம பேட்மேன் அப்படியே தாக்கி அப்படியே கொண்டு போய் தரையில வந்து அடிச்சு வீழ்த்துறான். திடீர்னு இந்த டயனாவுக்கு என்ன ஆச்சு, நம்மள வந்து இப்படி தாக்குறாளே அப்படின்னு நம்ம பேட்மேன் நம்ம ப்ரூஸ் வந்து எடுத்து சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அதை கேட்கிற மனநிலைமையிலே இல்ல, அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதே புரியல. சரி நம்ம வந்து இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ பாக்கெட்ல இருந்து பட்டன்ஸ் மாதிரி ஏதோ வந்து எடுக்கிறாரு. அதை வந்து அவளுடைய தலையில 2 சைடு அப்படியே இருக்கிறாரு. அது மூலமா அவளுக்கு ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஏற்படுது. அதை சாதகமா பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. அப்ப மேல பில்டிங்ல இருந்து கண்ணாடி உடைச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அண்டர்மனுமே உடனே ரெக்கவர் ஆயிடுறா. அவளுமே கீழே குதிச்சு பேட்மேனா தாக்கணும்னு வரா. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் கேட்கும் பொழுது, ஒண்ணு இல்ல சிம்பிள் தான் ப்ரூஸ், லீக்கு ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு, ஒன்னு செய்யணும்னு விரும்புனாங்க, அது வேற ஒன்றும் கிடையாது, உன்னை கொல்றதா அப்படின்னு சொல்லும் பொழுது, லீகை சேர்ந்தவங்களே பேட்மேனை கொல்றதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே, அதை காரணம் வச்சுதான் டயனா வந்திருக்காளா, என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாம ப்ரூஸ் வேன் அங்க குழப்பத்துல இருக்காரு. சோ அவர் நினைக்கிறாரு இவரோட மைண்டை யாராவது கண்ட்ரோல் பண்றாங்க போல இருக்கு, அதனால வந்து நம்மள தாக்குவாரா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்போதைக்கு அங்கிருந்து விலகி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஆல்ஃபிரட் கிட்டயுமே பேசுறாரு. என்ன அப்படின்னா ஃபென்ரிர் அப்படின்னு சொல்லப்போற ஒரு பிளான் வந்து இருக்குதாமா. அந்த பிளானை வந்து இப்பவே செயல்படுத்தணும், இது விட்டா வர வாய்ப்பு கிடையாது, சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க இந்த விஷயத்துல ஷூரா தான் இருக்கீங்களா, கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃபிரட் கேட்கும் பொழுது, கண்டிப்பா நீ அதை பண்ணிதான் ஆகணும், உடனே அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெரியுது அந்த கோதம் சிட்டியுடைய சென்டர்ல அவ்வளவு கேஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது. அதை பண்ணதே நம்ம பேட்மேன் தான். அது ஒரு பாய்சன் கேஸ் எல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு சேஃப்டிக்கோ அல்லது ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிச்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அவருடைய ஒரு புதுவிதமான டெக்னாலஜி அப்படி கூட சொல்லலாம். சோ அந்த கேஸ் அங்க இருக்கிறனால தான் அதுக்கு மத்தியில் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒரு பெரிய ஒரு சூட் ஆஃப் ஆர்மர் மாதிரி போட்டுக்கிட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு நம்ம டயனா கூட. சோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால அந்த கேஸ் இருக்கும் பொழுது அது அந்த மக்களுக்கு வந்து பாரு அங்க இருந்து தப்பிச்சு போறக்கோ அல்லது ஓடுறக்கோ சௌரியமா இருக்கும், போலீஸும் வந்து அங்க கிளியர் பண்றதுக்கோ வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அவர் பண்ணிருப்பார் என்னமோ. சோ இது எப்படியே இப்ப டயனாவும் நம்ம பேட்மேனும் அங்க கடுமையா மோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ டயனா வந்து தாக்குறது பேட்மேனை ரொம்ப ஃபுல்லா அவருடைய முழு பவரை யூஸ் பண்ணி அடிக்க மாதிரி தெரியல, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இவர் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இதை சாதகமா பயன்படுத்திட்டு அவரு தன்னுடைய சூட்டு மூலமா ஓங்கி ஒரு பஞ்ச் பண்றாரு. அவ அப்படியே தூரத்துல போய் வேகமா விழுந்துடுறான். சோ அப்படியே பேட்மேன் பேசுறாரு, நீ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா என்ன அடிக்கல, கண்டிப்பா உன்னால முடியாது, உன்னை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அல்லது எதுவோ வந்து உன்னை இப்படி செய்ய வைக்குது யாரு அப்படின்னு சொல்லு, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒண்ணுமில்ல, எனக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்கல, உன்னை நான் வெறுக்கிறேன், அதனால இது இப்பவே முடிஞ்சாகணும், நான் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அப்படியே பேட்மேன் தாக்க வரா. அவருடைய கையுமே வெட்டி போட்டுறான். வெட்டது மட்டும் இல்லாம உடனே வந்து தன்னுடைய ஸ்வாடை எடுத்து நம்ம பேட்மேனையுமே வயிற்று பகுதியில நெஞ்சிலே அப்படியே குத்திடுறா. சோ பேட்மேன் அங்க காயம்பட்டுறாரு, மோசமான நிலையில் இருக்காரு, கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆர்மரோட அப்படியே அவர் கீழே விழுகுறாரு, அவர் அங்க இறந்துட்டாரு. சோ என்னதாண்டா நடக்குது, இப்பதான் ஏதோ டயனா வந்து ஸ்லோவா தாக்குறா, உண்மையுமே போர்ஸ்ஃபுல்லா தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஸ்வாட் எடுத்துட்டு பேட்மேனை போட்டு தள்ளிட்டா. என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கும் பொழுதுதான் நல்லா கவனிக்கும் பொழுது அங்க தெரியுது, திடீர்னு அந்த ஹார்மரையும் காண நம்ம பேட்மேனுமே காணோம், அப்படியே மறைஞ்சு போன மாதிரி மாறிட்டாரு. திடீர்னு பார்த்தா நம்ம வண்டர் உமனுக்கு பின்னாடி அவர் அங்க சூட்டோட அப்படியே போய்கிட்டு இருக்காரு. சோ அந்த சூட் வந்து சாதாரண சூட் இல்ல, இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஹீரோஸை எதிர்க்கிறதுக்காகவும் அவங்க கூட சண்டை போடுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு சூட் இருக்குது. சோ அதனாலதான் டயனா வந்து நம்ம பேட்மேனை தாக்கியிருந்தாலுமே அந்த சூட்டோடைய உதவி மூலமா ஏதோ ட்ரிக் பண்ணி அவர் அங்க இருந்து தப்பிச்சுட்டாரு, மாயமா மறைஞ்சு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு புரியுது. சோ அவரு தாக்கின மாதிரி இருந்த எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையான இல்லூஷன் மாயை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம பேட்மேன் அந்த சூட்டுக்குள்ள இருக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டே போறாரு. சோ மத்தவங்க யாராவது லைன்ல வந்தாங்களா, அவங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது யாரும் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ஃபிரட்டுமே சொல்றாரு. மத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது லீகை சேர்ந்த மத்த மெம்பர்களை தான் நம்ம பேட்மேன் குறிப்பிடுறாரு அப்படின்னு தெரியுது. அப்ப அவரு அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ பாஸ்டா வந்து தாக்குறாங்க. திடீர்னு அடுத்த செகண்டே திரும்ப எதிர்ல திசையில இருந்து வந்து திரும்பவும் தாக்குறாங்க. சோ இவ்வளவு வேகமா யாரா வந்து தாக்க முடியும் அப்படின்னு பேட்மேன் ஒரு செகண்ட் யோசித்து அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, ஏத்தாப்புல வந்துட்டு இருக்காது நம்ம பிளாஷ் தான். 3வது வாட்டி திரும்ப தாக்க வரும் பொழுது அவர் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா
ஏதோ ஒரு வெப்பனை என்னமோ எடுத்து சடனா வந்து விலகி பிளாஷையும் ஒரு மாதிரி தாக்கிறாரு. பிளாஷ் அங்க கீழே விழுந்துரு. அப்படி பிளாஷுடைய வேகத்துக்கே எடு இருக்க முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய சூட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு விலகி நம்ம பிளாஷையே தாக்கியிருக்கு அப்படின்னா அந்த சூட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, பேட்மேன் என்ன மாதிரியான டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது புரியுது. சோ நம்ம பேட்மேன் அந்த புகை மூட்டத்தினுடைய அப்படியே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அங்க ஆத்தருமே வந்துடும். அப்படி நம்ம அக்வாமேன் ஃபர்ஸ்ட் டயனா தாக்குனா அப்புறம் பிளாஷ்மே வந்து அப்படி இவன் திடீர்னு ஆத்தருமே வந்து அங்க பேட்மேன் கூட சண்டை போறதுக்கு வர. அப்படி போது உன்னுடைய இந்த கேட்ஜெட்ஸ் ட்ரிக்ஸ் பண்ண இந்த வேலையெல்லாம் போது, உண்மையா நேர்மையா என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு ஆர்த்தருமே பேட்மேனை தாக்க வரும் பொழுது பேட்மேன் திடீர்னு ஏதோ புதுசா ஒரு கன் மாதிரி ஏதோ ஒரு வெப்பன் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷூட் பண்றாரு. அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்த்தர் அப்படியே பிடிச்சிக்குது. ஒரு கிளே வாட்டா அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே சுத்தி இருக்கமா பிணைச்சிருது. அவர்னால அதுல இருந்து ரிலீஸே ஆக முடியல, அந்த அளவுக்கு கெட்டியா வந்து அவரை பிடிச்சிக்குது. அப்ப பேட்மேன் வந்து சொல்றா அப்படி உண்மையான விஷயம், உண்மை என்னன்னா ஆர்த்தர், இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்ல நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பார்க்க முடியாது, இப்படி வந்து என்கிட்ட ஏமாந்து மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வேடிக்கையா பேச, அப்புறம் அது என்ன அவரை சுத்தி அந்த கிளே மாதிரி ஏதோ ஒண்ணு மூடி இருக்குல்ல அது என்ன அப்படிங்கிற அந்த விளக்கத்தையுமே கொடுக்கிறாரு. அது ஒரு வகையான பொடியாமா அது மெக்னீசியம் கார்பனேட்டால செய்யப்பட்டதாட்டு இருக்கு. சோ அது ஒரு வகையான ஒரு தனித்துவமான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு கிராம் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் பரப்பளவு அந்த சர்ஃபேஸ் வந்து ஆக்கிரமிக்க கூடியது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த ஒரு மெட்டீரியல் தான் இப்ப ஆர்த்தர் அப்படியே சுத்தி வளைச்சு அப்படியே தப்பிக்க முடியாதபடி அங்க மாட்டிட்டு இருக்கா. அப்படி சோ பேட்மேன் கேட்கிற அப்படி உனக்கு என்னாச்சு, நீயே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உங்களால இப்படி பண்ண வைக்கிறது யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆர்த்தருமே அதே பதில் தான் சொல்றான். நான் வந்து உன்னை கொல்லணும், உன்னை கொல்றதுதான் என்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். ஆனா பேட்மேனுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. உண்மையை சொல்லி யாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்கும் பொழுது பேட்மேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க ஆர்த்தர் வந்து கூப்பிடுறாரு. ஏன்னா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க இருந்த ஜூலியா பேசுறா, உன்னை நோக்கி ஏதோ வந்துட்டு இருக்குது பெருசா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சோ லீகை சேர்ந்து வேற யாரோ வராங்க போல இருக்கு, ஒருவேளை விக்டரா இருக்கலாம், அவனுமே ஆபத்தானவன், அவன் தன்னுடைய டெக்னாலஜி வச்சு ஏதாவது பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு சேஃபான பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குமே போறாரு. சோ எங்கடா போறாருன்னு பார்க்கும்பொழுது வேற எங்கேயும் கிடையாது, ஒரு ஆசாசியா ஒரு தியேட்டர் வந்து கட்டியிருப்பாரு, அந்த இடத்துக்கு தான் போறாரு. அப்படி போன சமயத்துல திடீர்னு அவரை யாரோ அட்டாக் பண்றாங்க. திடீர் ஒரு பூம் அப்படிங்கிற வெடிச்சத்த மாதிரி கேக்குது. யாரோ தாக்குன தாக்குல மனுஷன் அப்படியே வேகமா போய் அங்க சேர் எல்லாமே உடச்சுக்கிட்டு போய் அந்த இடத்துல அப்படியே உழுகுறா. அப்படி அப்ப யாரா வரா என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மேல அந்த கட்டையுடைய மேற்கூறிய அப்படியே உடச்சுக்கிட்டு ஒரு நபர் அப்படியே கீழே இறங்கி வர. அப்படி பேட்மேன் சொல்லியிருப்பாரு, இந்த அரங்கத்தை இந்த தேட்டரை கட்டும் பொழுது மக்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கடவுளே இறங்கி வந்து அவரே காட்சி தர்ற மாதிரியான ஒரு உணர்வை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப நடக்கிறதுமே கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு விஷயம் தான். உண்மையுமே ஒரு காட் லெவலான ஒரு காட் வந்து அங்க அப்படியே இறங்கி வர்ற. அப்படி அவரு வேற யாரும் கிடையாது, பவர்ஃபுல்லான நம்ம சூப்பர்மேன் தான். சூப்பர்மேன் அப்படியே வந்து பேச, அப்படி என்ன மன்னிச்சிரு ப்ளூஸ், உன்னுடைய அந்த ஜஸ்டிஸ் பஸ்டர் நல்லாதான் சூப்பரா தான் இருக்குது, பட் நான் அதை தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சா இல்ல எப்படி என்னன்னு தெரியல, பட் அங்க சூப்பர்மேன் ஓவர் பவர்டா அங்க வந்திருக்கு. அப்படி அதுக்கப்புறம் வெளியில டயானா, பிளாஷ், அப்புறம் ஆர்த்தர் இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட பேட்மேன் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. திடீர்னு அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா சிரிக்கிறாங்க. லீகை சேர்ந்த பவர்ஃபுல்லான ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டா அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறாங்களா இல்ல அதுக்கு ஏதாவது வேற காரணம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க சிரிக்கிறாங்க, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மட்டும் புரியுது. திரும்ப பேட்மேனை காட்டுறாங்க, நம்மளுடைய பேட்மேனுடைய ஃபேஸ் அப்படியே காட்டுறாங்க. அவரு சூப்பர்மேனை பாக்குறாரு. திடீர்னு சூப்பர்மேன் அப்ப லைட்டா அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி அப்ப ப்ரூஸ் வெயின் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறா. அப்படி இது சூப்பர்மேனே கிடையாது, இது கிளார்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நல்லா நம்ம சூப்பர்மேனை காட்டுறாங்க. அவரு லேசா சிரிச்சிருப்பாரு, இப்ப வினோதமா வேற மாதிரி சிரிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் எஃபெக்ட் வந்து சூப்பர்மேன் கிட்ட தெரியுது. சோ அடுத்து திடீர்னு நம்ம பேட்மேன் வேற ஒரு இடத்துல இருக்காரு, எங்கேயோ தண்ணிக்குள்ள இருக்காரு. ஒரு பெரிய crocodile கூட வந்து மோதிக்கிட்டு இருக்காரு. சோ ஆப்வியஸா திரும்ப அவருக்கு அந்த ஒரு நைட் மேர் அதுலதான் இருக்கிறாரு. அடிக்கடி அவருக்கு அந்த நைட் மேர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ரொம்ப ரியலாவே இருக்குது அவருக்கு அந்த விஷயம் எல்லாமே. அப்ப அந்த பெரிய crocodile அப்படியே தாக்கிட்டு கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்றாரு. அப்ப திடீர்னு ஹியூமன்ஸ் மாதிரி சில வித்தியாசமான ஒரு கிரியேச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேன் அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுக்குது. அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. இருக்க அந்த ஆழத்துக்குள்ள அப்படியே வந்து உள்ள போயிடுறாரு. அந்த சமயத்துல திரும்ப கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வராங்க. நம்ம சூப்பர்மேன் ஒரு பெரிய ஒரு கல்லோ அல்லது ஒரு கட்டடத்தோட ஒரு பகுதியோ அதை எடுத்து நம்ம ஆர்மர் அணிஞ்சிருக்கக்கூடிய பேட்மேனை அப்படியே வந்து போட்டு நசுக்கிறாரு. அவருக்கு பேட்மேனுக்கு ஒண்ணு ஆகல. அதுக்கு முக்கிய காரணம் அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சூட். இன்னும் நல்லா சொல்லணும்னா பவர்ஃபுல்லான ஹீரோஸ் அப்படிங்கிறத விட சூப்பர்மேன் மாதிரியான சூப்பர்மேனையே எதிர்க்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு சக்தி வேணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படி ஒரு ஆர்மரை அந்த ஒரு பஸ்டர் அவரு ரெடி பண்ணியிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் அதை வச்சு நல்லாவே தாக்கு பிடிக்கிறாரு.
அப்ப பேட்மேன் பேசுறாரு. பேட்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. அது நம்ம சூப்பர்மேனே கிடையாது. ஏதோ ஒரு வசியத்திலேயோ, ஏதோ ஒரு கண்ட்ரோல்லயோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து வினோதமா சிரிக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம ஜோக்கர் சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சூப்பர்மேனுக்குமே இருக்குது. சோ ஏதோ பாய்சனோ யாரோ ஏதோ குடுத்துப்பாங்க போல இருக்கு. இங்க பாரு நான் சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ப்ரூஸ் வெய்ன் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திரும்பவும் சூப்பர்மேன் வந்து நம்ம பேட்மேனை அடிக்க வரும் பொழுது நம்ம அந்த பஸ்டரோட அப்படியே பேட்மேன் எந்திரிச்சு நிக்கிறாரு. சரி போதும், இதுக்கு மேல நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு அந்த பஸ்டருடைய பவரை வந்து பேட்மேன் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் எந்திரிச்சு இன்னும் ஓங்கி ஒரு பாஞ்சு விடுறாரு. சூப்பர்மேன் தூரமா போய் விழுறாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அவருடைய அந்த பஸ்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பேட்மேன் திரும்ப திரும்ப அடிக்க நம்ம சூப்பர்மேன் மண்ணுக்குள்ள அப்படியே புதஞ்சே போயிடுறாரு. அந்த அளவுக்கு பயங்கரமா அவர் தாக்கி இருக்காரு. ஆனா சூப்பர்மேனுக்கு ரத்தம் உதய தவிர அவருக்கு பெருசா ஒன்னும் இம்பாக்ட் ஆன மாதிரியே தெரியல. அவரு ஒரு மாதிரி அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேட்மேன் கிட்ட பேச பேட்மேன் திரும்பவும் கடுப்பாய் ஓங்கி ஒரு பஞ்சு விட சூப்பர்மேன் அந்த கீழ இருந்து அப்படியே மேல வந்து ரோட்டுக்கு அப்படியே தூரமா தூக்கி வீசப்படுறாரு. ஆனாலும் சூப்பர்மேனுக்குள்ள ஒன்னும் அவளை அப்படியே எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய லேசர் டீமை வந்து அப்படியே பாய்ச்சிறாரு. அதையுமே தாங்குற அளவுக்கு அவருடைய பஸ்டர் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லா வந்து இருக்குது. அவரே சொல்றாரு இது ஒரு நல்ல முயற்சி தான், ஆனா என்னுடைய இந்த ஷீல்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்மா ஹீட் எல்லாம் தாங்குற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால வேற ஏதாவது முயற்சி பண்ண கிளார்க் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்ப சூப்பர்மேன் சின்ன ஒரு வேலையை பண்றாரு. அப்படியே அந்த லேசர் டீமை வேற பக்கம் திருப்பி விடுறாரு. மேல அப்படியே திருப்பி விட்டுறாரு. அது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டடத்து மேல வந்து பாஞ்சு நெருப்பு வந்து அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சது. நிறைய நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. சோ அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா பேட்மேனோடைய அந்த பஸ்டர் வந்து பாதிக்கப்படுது. அந்த ஹீட்னால அந்த வெப்பத்தினால அந்த நெருப்புனால எதுவுமே பண்ண முடியல. சோ ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்கப்படுது. சூப்பர்மேன் அப்ப அங்கிருந்து கொஞ்சம் விலகி போய் திரும்ப வந்து நம்ம பேட்மேனை பாக்குற அப்படி அப்ப அவரு விழுந்து கிடக்குறாரு. பஸ்டர் ரொம்ப மோசமான நிலையில பழுதணிஞ்சு கிடக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அவ்வளவு நெருப்பை வந்தா தாங்க முடியல. இப்ப திரும்பவுமே லேசர் டீம் வந்து அந்த பஸ்டர் மேல அடிக்க சோ ரொம்பவே அந்த ஆர்மர் வந்து வீக் ஆயிருது. அந்த சமயத்துல சூப்பர்மேன் அந்த ஆர்மரோட பேட்மேன் அப்படியே தூக்கி மேல வானத்தை நோக்கி பறக்கிறாரு. அப்படியே பறந்துகிட்டே ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சூட் அப்படியே வந்து ஒவ்வொன்னா பிச்சு போட ஆரம்பிக்கிறாரு. அந்த பார்ட்ஸ் எல்லாமே பிச்சு எடுத்துறாரு. அப்ப பேட்மேனுடைய ஃபேஸ் வந்து அங்க தெரியுது. நம்ம சூப்பர்மேன் பேட்மேனை கொள்ளலான்னு போகிற சமயத்துல இங்க பாரு சூப்பர்மேன் கிளார்க் நான் சொல்றது கேளு, எனக்கு கவனி, நீ இதை வந்து செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா சூப்பர்மேன் தான் சுயநினைவிலே இல்லையே, வேற ஏதோ கண்ட்ரோல்ல இருக்காரு. சோ பேட்மேனை கொள்ளதான் போறாரு. அப்ப பேட்மேன் நம்ம ப்ரூஸ் வெய்ன் ஒரு வேலையை வந்து பண்றாரு. திடீர்னு அவர் வாயிலிருந்து ஏதோ வந்து பீச்சி அடிக்கிறாரு. அதை அவர் கண்ணில் பாய்ச்சிடுறாரு. அது மூலமா நம்ம சூப்பர்மேன் வந்து அப்படியே செயலிழந்து போயிடுறாரு. மயக்கமான மாதிரி ஆயிடுறாருன்னு வைங்களேன். சோ அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்னடா பண்ணாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பாய்ச்சினார்ல அந்த ஒரு விஷயம் அது வந்து சிந்தட்டிக் ரப்பர் பாலிமர் அப்படின்னு சொல்றாங்க. ரேடியோ ஆக்டிவ் கிரிப்டோனியன் டஸ்ட். கிரிப்டனைட் அப்படின்னா நம்ம சூப்பர்மேனுக்கு கொஞ்சம் வீக் ஆகாது. சோ அது வந்து அவர் தெரியும் நமக்கு. சோ அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்து மூலமா தான் வந்து அந்த விஷயத்த பண்ணி சூப்பர்மேனை செயலுக்கு வச்சிருக்காரு நம்ம பேட்மேன். அது அவர் கண்ணில் ஒரு பசை மாதிரி ஒட்டிக்கிச்சு. ஆல்ஃபிரட் வந்து அதை கிரிப்டோனைட் கம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாராமா. சோ அப்படியே ரெண்டு பேருமே கீழே வந்து கடல்ல தண்ணிக்குள்ள வந்து அங்க விழுந்துடுறாங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருது. திரும்ப பேட்மேன் வந்து அவருடைய பேஸுக்கு வந்துடுறாரு. அங்க ஆல்ஃபிரட் கூட அந்த ஜூலியா அவளுமே இருக்கா. அந்த ஜூலியா வேற யாரும் கிடையாது, ஆல்ஃபிரடுடைய பொண்ணுதான். ஜூலியா அங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. சோ என்னதான் ஆச்சு இவங்களுக்குலாம் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்க்கு ஆச்சு அப்படிங்கறத வந்து எப்படியோ வந்து பேட்மேன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதை வந்து ஆல்ஃபிரட்டே சொல்லிட்டு இருக்காரு. சோ எல்லாருமே ஒரு வகையான டாக்ஸின் ஒரு பாய்சனாலேயே ஏதோ ஒரு சிஸ்டனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய கண்ட்ரோல வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நம்ம பிளாஷுமே பேட்மேனை தாக்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு மேக்னடைஸ் மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பிளாஷுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை வந்து தந்திருக்கு. அது மூலமா நம்ம பேட்மேனை தாக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சூப்பர்மேனுமே ஏதோ ஒரு பாய்சனும் ஏதோ வந்து செலுத்தப்பட்டிருக்கு. அது மூலம் தான் வினோதமா அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் மட்டும் கிடையாது, அவரோட டீம் மெம்பர்ஸ் வண்டர் உமனா இருக்கட்டும், பிளாஷா இருக்கட்டும், அந்த ஆர்த்தர் அவருமே 3 பேருமே ஒரு மாதிரி வினோதமா தான் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஏதோ ஒரு விஷயம் பாய்சன் ஏதோ விஷயம் அவங்களுக்குள்ள செலுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து இப்படிப்பட்ட வேலைகளை பார்த்திருக்காங்க. எப்படியோ பேட்மேன் இன்டெலிஜென்ஸா இருந்ததுனால அவரு தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா அவரு கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். அப்ப அந்த சமயத்துல அவங்க குணப்படுத்த முடியும் ஒரு ஆன்டிடாக்சின் வந்து ஒரு மருந்து மாதிரி வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா சரியாரு அப்படிங்கிற மாதிரி நம்புறாரு. அது செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கொடுக்கும் பொழுது அது வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு 4-5 நாள் அது டைம் ஆகும். இவங்க வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு. அதுக்கு இடையில வந்து நிறைய விஷயங்கள் நடக்கல உலகத்துல. ஜஸ்டிஸ் லீக் இல்ல அப்படிங்கிற பொழுது எதிரிகள் ஆபத்துகள் நிறையவே வந்து பூமியில வந்து அங்கங்க ஏற்படும். சோ மக்களை யாரு காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வருது. ஆல்ஃபிரடுமே அதை நினைச்சுதான் கவலைப்படுறாரு. எனக்கு அது புரியுது. ஆனா இதை ஒட்ட நமக்கு ஒரு வழி கிடையாது. இவங்க எந்திரிக்க வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவங்களெல்லாம் இப்படி செய்ய வச்ச அந்த தூண்ட செஞ்ச அந்த நபர் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் வேலையில அவங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப உலகமே ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறதுனால, அதாவது லீக் மெம்பர்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால ஆல்ஃபிரடையும் ஜூலியா வந்து நீங்க வந்து பதுங்கிருங்க, அப்ப ஒரு சேஃபான இடத்துக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஆல்ஃபிரட் வந்து கோவப்படுறாரு. எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் உங்க கூடயே தான் இருந்திருக்கேன், இந்த சமயத்துல உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து கடுமையா வந்து ப்ரூஸ் வெய்ன் கிட்ட பேசுறாரு. ப்ரூஸ் வெய்னை எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா ஆல்ஃபிரட் கேட்கற மாதிரியே தெரியல.
சோ நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அது எனக்கும் வந்திருக்கு. அந்த சமயத்துலலாம் நான் வந்து உங்க கூடவே இருந்திருக்கேன். சோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நானுமே உங்க கூட தான் இருப்பேன். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பிடிவாதத்தை வந்து எதிர்த்து ப்ரூஸ் வெயினால எதுவும் பண்ணல. சோ என்னமோ ஓகே உங்க விருப்பப்படி இருங்க அப்படிங்கிற மாதிரி பேட்மேனுமே விட்டுற அப்படி. சோ அப்புறம் அந்த ஜூலியா அவளுமே ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இருக்கிறா. அப்ப கடைசியா ஆல்ஃபிரட் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அந்த நாதாரியை பிடிச்சு ஒரு வழி ஆக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் கிட்ட சொல்ல அவருமே அவனை பிடிக்கிற வேலையில இறங்கிடுறாரு. சோ அப்ப நம்ம ஆல்ஃபிரட் வேற ஏதோ வேலையை பார்க்க நம்ம ஜூலியாவும் ப்ரூஸ் வெயின் தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு பின்னணியில யாரு இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட்மேனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சோ சூப்பர்மேன் வினோதமா சிரிச்ச அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த வேலையை ஜோக்கர் கூட பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அது ஜோக்கரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜூலியா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது எனக்கு புரியுது நீங்க யாரை பத்தி பேசுறீங்க என்னன்னு. உங்களைய பெரிய எதிரியா நினைக்கக்கூடிய அந்த நபர் தானே சொல்றீங்க, கண்டிப்பா அவனை பத்தி எங்களுக்கு ஏதோ தெரியும். போன வாட்டி ஒரு கடைசி மந்த் கோத்தமுடைய சில்ட்ரன் ஹாஸ்டல்ல வந்து ஒரு தாக்குதலை வந்து அவன் நடத்தி இருக்கிறான். அது எதுக்காக நடத்தினா, என்ன நோக்கத்துக்காக நடத்தினா அப்படிங்கிறது புரியல. பட் அது எப்படியோ வந்து நம்ம தடுத்துட்டு ஒரு மாதிரி காப்பாத்திட்டோம். இப்ப 2வது முறையா அவன் ஏதாவது தாக்குதல் நடத்த போறானா, அதுக்காக தான் இந்த மாதிரி லீக் மெம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு எதிராக திருப்பினா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பான் போலுக்கு. அடுத்து எங்கேயோ தாக்க போறான்னு அது எங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே கேள்விகளை கேட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு பின்னணியில ஜோக்கர் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த நினைப்பிலேயே அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில தடங்களை தேடியுமே நம்ம பேட்மேன் போக ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஆர்ககம் அசைலத்துக்கு காட்டுறாங்க. அங்கதான் நம்ம பேட்மேன் வந்திருக்காரு. அசைலம் என்னோட பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தா படுமோசமா இருக்குது. சோ இப்ப அங்க அசைலம் இயங்குறது இல்ல போல இருக்கு, மோசமா தான் இருக்குது. ஏதோ ஒரு கொலாப்ஸோ ஏதோ ஒரு பேரழிவோ நடந்திருக்குது, அதனால இப்படியே விடப்பட்டிருக்குது. அன்னில இருந்து இங்க எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதில்ல. சோ தூசு படிஞ்சு சிலந்தி வலையெல்லாம் பார்க்கவே பாழடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி தான் இருக்குது. சோ அங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எப்படி தடுத்துறாங்க, அது வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெரிய அளவுல தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியாதாட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே தேடி பார்த்திருக்காரு. பட் அங்க எதுவும் கிடைக்காதனாலதான் இப்ப வந்து ஆர்கம் அசைலம்ல வந்திருக்காங்க. சோ இங்கதான் அந்த மனநல நோயாளிகள் பாதிக்கப்பட்டவங்க ஜோக்கர் எல்லாமே அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ இங்க ஏதாவது அவன் திட்டம் தீட்டி ஏதாவது தடயங்களுக்கு விட்டு போனா இங்க ஏதாவது நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில பேட்மேன் வந்திருக்காரு. சோ உள்ள நுழைஞ்சா அங்க இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள அப்படியே நுழையிறாரு. ஒரு செல் நம்பர் 0801 அப்படிங்கிற அறைக்கு வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஜோக்கரோட அறையா இருக்குமா இல்ல என்ன எதுன்னு தெரியல. பட் அந்த ஒரு செல்லுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த செல்லுக்குமே வந்துடுறாரு. அந்த ரூமே மோசமா தான் இருக்கு. அந்த பெட் வந்து பாத்தீங்கன்னா படுமோசமா இருக்குது. அந்த பெட்டை பிணைச்சிருக்கக்கூடிய 2 சங்கிலிகள் அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்குது. திடீர்னு அந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த சங்கிலி அப்படியே செவுத்துல வந்து பிணைக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே வந்து பிச்சுக்கிட்டு கீழே விழுவுது. அந்த பெட்டே வந்து கீழே விழுவுது. ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்றாரு அப்படின்னு மட்டும் புரியுது. அப்ப திடீர்னு பேட்மேன் அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. அப்பதான் பேட்மேன் அது வர அங்க வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு புரியுது. சோ அது யாரு என்னன்னு தெரியல. ஆனா பேட்மேனுக்கு அந்த நபரை தெரிஞ்சிருக்கு. மிஸ்டர் பார்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. சோ இதுக்கு முன்னாடி அந்த அசைன்ல வேலை பார்த்த ஒரு ஆளாட்டிருக்கு. பேட்மேனுமே சொல்றாரு, நான் இங்க ஜோக்கருக்கு இது இருப்பானோ என்னமோ, அவங்க இது திரும்பி வந்திருந்தா அவனுக்கு இது பார்த்திருப்பேன், அல்லது தன்னுடைய கூட்டாளிகள் இங்க இது இருந்திருப்பாங்க, அல்லது ஏதாவது பேசியிருப்பான், அவங்களுடைய பதுங்குதலமா இது கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்புல எல்லாமே நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கு மாறா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வியப்பா பேட்மேனுமே பேசுறாரு. அதுக்கு அந்த பார்டருமே, நானுமே இங்க வந்தப்ப யாரும் இல்லை, இப்போ உன்னையதான் பாக்குறேன், நீ சொன்ன மாதிரி ஜோக்கரா வேற யாரும் இங்க இருக்க மாதிரி தெரியல, நான் வந்து என்னுடைய டீம்மேட்ஸ் யாராவது இருப்பாங்களா, அதாவது எனக்கு ஏதாவது தடயங்களோ அல்லது எனக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது புரியுது உங்க நிலைமை, உங்களுடைய கஷ்டம் புரியுது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவி தேவைப்பட்டிருக்கும், அவங்களுக்குமே உதவி வந்து தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மைதான், எனக்குமே அந்த உதவி வந்து தேவைப்பட்டிருக்கு, நான் அப்படித்தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேட்மேன் குறுக்கிட்டு பேசுறாரு. இங்க பாருங்க, நான் சொல்றதை நல்லா கேளுங்க, நீங்களும் அவனைத்தான் தெரிய வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் பைத்தியக்காரன்லாம் கிடையாது, ஒரு மோசமானவன், ஒரு ஈவில் கொடூரமானவன், அதனால நீங்க இந்த ஆர்கமை விட்டு திரும்பி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாரை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு தெரியல, ஒரு ஜோக்கரா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு பேஷண்ட் இருக்குது அவரு குறிப்பிடலாம், ஜோக்கரா தான் இருக்கும். சோ அதை மனசுல வச்சுதான் சொல்லுவாரு போல இருக்கு. அதுக்கு அந்த பார்டருமே பேச, நீங்க சொல்றதுமே சரிதான் பேட்மேன், ஃபர்ஸ்ட் நான் கோத்தமுக்கு வந்தப்ப இங்க இருக்க உங்களுக்கு உதவி தேவைப்படும், நம்ம வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன், எனக்கும் என்னுடைய ஆட்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி தேவைப்படும், இந்த சிட்டிக்குமே நகரத்துக்கும் உதவி தேவைப்படும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன், எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா கடைசியில இங்க யாருக்குமே எந்த உதவியும் தேவைப்படுற மாதிரி தெரியல. அதுலயும் குறிப்பா பேட்மேன், உனக்கு எந்த உதவியுமே தேவைப்படுங்கிற அவசியமே இல்லை, இன்னும் தெளிவா சொல்லணும், உனக்கு எந்த உதவியுமே தேவையே கிடையாது, எல்லாமே நீயே பாத்துக்குவேன், இந்த மாதிரி அவர் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. பேட்மேனுக்கு ஒன்றுமே புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்கிறாரு. பேட்மேன் அப்ப அந்த செல்லுக்குள்ளதான் இருப்பாரு, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருப்பாரு, ஆராய்ஞ்சிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த செல்லுடைய அந்த சிறை கம்பிகள், அந்த கம்பிகள் வந்து அப்படியே வந்து மூடுது. இந்த வேலையை பார்த்துதான் அந்த பார்டர் தான் நம்ம பேட்மேனுக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு எப்படி பண்றீங்க, திறந்து விடுங்க, எதுக்கு மூடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியாத குழப்பத்தில் அவர் அங்க பேசுறாரு. அதுக்கு அந்த பார்டர் இருந்துகிட்டு, இன்னுமா அவனுக்கு புரியல, நான் யாரும் உனக்கு ஞாபகம் இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு, நானுமே எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னுடைய மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னுடைய முகத்தை வந்து வேற மாதிரி இத்தனை நாள் காட்டிட்டு இருந்தேன்,
அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்குது, பட் இனிமே அது தேவைப்படாது, காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு என்னமோ பேசிட்டு தன்னுடைய முகத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம பேட்மேன் ஒரு செகண்ட் ஷாக்காரா அப்படி ஜெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. பேரு பார்டர் தானே, அது என்ன ஜெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி குழப்புது. சோ அப்புறம் பார்த்தா திடீர்னு அவர் இருந்த செல்லுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கேஸ் மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது. பாய்சனிங் கேஸா என்னன்னு தெரியல, ஆனா அந்த வேலையை பார்த்தது அவன் தான் அப்படிங்கிறது புரியுது. நம்ம பேட்மேனை அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. அப்ப அங்க திடீர்னு ஒரு வினோதமான சிரிப்பு, சோ பேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். திரும்பி பார்த்தா அது ஜோக்கர். என்ன மிஸ் பண்ணியா? பேட்மேன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதிர்ச்சியில அப்படியே ஜோ 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 அப்படிங்கிற மாதிரியே அவரு கூப்பிடுறாரு. ஆமா அதே ஜே தான் நான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வினோதமா பேசலாம். அந்த கேஸ் வந்து அவன் தான் ஜோக்கர் தான் வெளியே விட்டுருப்பான். ஸோ இந்த கேஸ் வந்து சாதாரண கேஸ் கிடையாது, உனக்காகவே ஸ்பெஷலா தயாரிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஒரு மாதிரி சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போவா ரெடி பண்ணி இந்த கேஸ் கொண்டு வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கிற மாதிரி வேடிக்கையா அவனோட ஸ்டைல அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். பேட்மேன் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. உண்மையுமே இது நீதானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆனா ஆமா உண்மையுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் அங்க பதில் சொல்றான். ஸோ இவங்கெல்லாம் ஜோக்கர் இறந்துட்டு தான் நினைச்சாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, பட் ஜோக்கரை வந்து சில உண்மைகளை வந்து அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி தன்னுடைய பையில இருந்து அப்படியே வெளியில எடுக்கிறான். அது வித்தியாசமா இருக்குது. ஸோ அது என்ன மாஸ்க் என்ன ஏதுன்னு புரியல. அப்போ ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஒரு சில்ட்ரன் ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் தாக்குதல் வந்து நடந்திருக்கும், அது வந்து ஜோக்கர் பண்ணதா தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப முதல் கட்ட தாக்குதல் நடக்கும் பொழுது எல்லாமே போயிருந்திருக்குது. அப்போ வந்து கவனமாவும் இருந்திருக்காங்க. பேட்மேனும் வந்து பார்த்துட்டு போயிருந்திருக்காரு, எந்த வித பிரச்சனையும் இல்லாம. அது வந்து எப்படியோ போயிருது. பட் இரண்டாவது கட்ட தாக்குதல் மூணாவது கட்ட தாக்குதல் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அந்த சமயத்துல அதை கவனிக்கிறதுக்கு பேட்மேனும் மத்தவங்களும் இல்ல. சோ அங்க சில விஷயம்லாம் விபரீதமா நடந்திருக்குது. ஒரு டைம் எடுத்து முழுக்க பேட்மேனை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சில திட்டம் எல்லாமே இப்படி ஒரு கேம் வந்து விளையாண்டுருக்கான். சோ லீக் மெம்பர்ஸை பேட்மேனுக்கு எதிராகவே திருப்ப வச்சு இவ்வளவு வேலைகளையும் பார்த்தது தான் தான் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து ஜோக்கர் வந்து ஒத்துக்கிறான். சோ இந்த பிளான் எல்லாமே போட்டது அவன் தான் அப்படிங்கிறது புரியுது. ஜோக்கர் அப்ப வேடிக்கையா பேசுறான். இதுல என்ன கொடுமைனா, உனக்கு என்ன அடையாளமே தெரியல பாத்தியா? சோ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கியப்பா, அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சிரிச்சுக்கிட்டு பேட்மேன் கிட்ட பேச, பேட்மேன் அங்க கடுப்புல வந்து இருக்கிற அப்படி அவரால் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி நடக்கூடாது, இது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவரு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல ஜோக்கர் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துப்பாக்கியை வெளியே எடுக்கிறான். உடனே சொல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் பேட்மேனுமே பயந்துடுறாரு. ஆனா அந்த துப்பாக்கியில பேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிப்ப துணி ஏதோ வந்து துப்பாக்கியில மாட்டப்பட்டிருக்கு. ஸோ அவர் தான் வேடிக்கையான ஆளாச்சு, வேடிக்கையான சில விஷயங்களை பண்ணுவார், அதான் பண்ணியிருக்காரு. ஸோ உன்னை போட்டு தள்ளதுக்கு அப்புறமா கூடிய சீக்கிரம் கோத்தம்ல இருக்க எல்லா மக்களுமே அவன் கூட வந்து சேருவாங்க. அதுவும் சிரிச்சுக்கிட்டு கொடூரமா அந்த ஜோக்கர் அங்க பேசுறான். அதை சொல்லிட்டு பேட்மேனுமே அப்படியே சுட்டுறான். பேங் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது. பேட்மேனுக்கு அங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. சோ ஜோக்கர் இதுக்கப்புறம் என்ன பண்ணா, பேட்மேன் அதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே அடுத்த இஷ்யூக்களை பார்க்கலாம், அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. சோ பேட்மேனை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? இந்த ஸ்டோரி போக போக இன்னுமே வேற மாதிரி தான் இருக்க போகுது. சோ இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலயோ ஒரு கதையிலயோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.